பாருங்க, நம்ம புதுசாக ஓடிஜி வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்போம், கண்டிப்பாக இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒன்று தான் இந்த டீக்கடையில் தேங்காய் பிஸ்கட் விற்கும்ல, 90 கிட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து இந்த சமைச்ச ஜாமான் அப்புறம் கிச்சன் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம குக்கீஸ் செஞ்சு முடித்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அண்டா ஜாமான் வந்து சேர்ந்துடும். ஜாமாவையும் ஒன்றா போட்டு நின்னோம்னா நம்ம மண்டையும் கலண்டுரும். அதுவும் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செஞ்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் செய்யலாம். இது எனக்கு குக்கீஸ் செய்கிறது கூட பெரிய டாஸ்க்காக தெரியல, என் பிள்ளைய வச்சுக்கிட்டு செய்கிறது தான் பெரிய வேலையாக இருந்துச்சு. இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, அதில் ஏன் கருப்பாக இருக்குது, இதை தூக்கி போடு அதை தூக்கி போடுன்னு எப்பா பாடாப்படுத்திட்டான். இதனும் பக்கத்து வீட்டு பாப்பாவும் வந்து எடுத்து அதை வேக வச்சு கொடுக்குற வரைக்கும் அந்தண்ட இந்தண்ட நவரலை. ஏதோ நல்லபடியாக அப்புறம் பிஸ்கட்டை வந்து சுட்டி எடுத்துட்டேங்க. டைம் செய்கிறதுனால ஏதாவது சொதப்பிடும் தான் நினச்சேன், பட் அதே டேஸ்ட்டில் கடையில் வாங்குற டேஸ்ட்டில் இருந்துச்சு. என்ன கலர் வந்து கோல்டன் கலரில் இருந்துச்சு, கடையிலனா கலர் பவுடர் சேர்க்கறதுனால நல்லா டார்க் கலரில் இருக்கும்.